வெல்கம் டு அரசி கமகம் சமையல். இன்றைக்கி கொத்துக்கறி மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் விட்டு கடுகு, ஒரு கிராம்பு, சோம்பு, சீரகம், கருவேப்பிலை போட்டு தாளித்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை போடலாம். சின்ன வெங்காயம் போட்டால் தான் இந்த டிஷ்ஷுக்கு நல்லாயிருக்கும். நிறைய வெங்காயம் போட்ட வரைக்கும் நல்லாயிருக்கும். இந்த சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் கழுவி வச்சுருக்கிற கொத்துக்கறியை 1/2 கிலோ கொத்துக்கறி எடுத்திருக்கேன். அந்த கொத்துக்கறியை அதில் போட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஒரு 2 செகண்ட் வதக்கி விடலாம். இப்போ இதுக்கு ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூனு, 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு வதக்கிட்டு 1 ஸ்பூன் பெப்பர் தூள் அதையும் உள்ளே போட்டுடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டு தாராளமாக தண்ணி போட்டு மூடி வச்சு வேக வைக்கலாம். ஒரு 20-25 நிமிஷம் ஆகும் இது வேகிறதுக்கு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா வெந்துருச்சு. ஒரு 1/4 மூடி தேங்காய் திருவி கொட்டியிருக்கேன், வீடியோவில் மிஸ் ஆகிடுச்சு. தேங்காய் திருவி கொட்டினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் பெப்பர் தூள் போட்டு நல்லா கிளறி விட்டு இருக்குங்க. பூரி, சப்பாத்தி, இட்லி எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.